நடிகர் திலகம் தேசபக்தர் சிவாஜி கணேசனின் சிலைக்கு காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக மலரஞ்சலியை செலுத்தியதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த ஒரு முக்கியமான இடத்தில் காங்கிரஸ் பேரியக்கத்தின் கோரிக்கையை ஏற்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு நகராட்சித்துறை அமைச்சர் அண்ணன் நேரு அவர்களுக்கும் மாண்புமிகு அன்பில் மகேஷ் அவர்களுக்கும் மனமார்ந்த நன்றியை காங்கிரஸ் பேரியக்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறோம். அண்ணன் நேரு அவர்களிடம் சந்தித்து இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு காண வேண்டும், முக்கியமான இடத்தில் இந்த சிலையை வைக்க வேண்டும் என்று சொன்னவுடன் நீங்கள் மாண்புமிகு முதலமைச்சருடன் கோரிக்கை வையுங்கள், அவரை சந்தித்து பேசும்பொழுது இதை பற்றி நீங்கள் பேசுங்கள் என்று சொன்னார். மாண்புமிகு முதலமைச்சரிடம் கடிதம் கொடுத்தவுடன் அவருடைய செயலாளர் தொடர்பு கொண்டு உங்களுடைய கட்சியை சார்ந்தவர்களையே எந்த இடம் சரியான இடம் என்பதை நீங்களே தேர்வு செய்யுங்கள், அந்த இடத்தில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசனுக்கு சிறப்பு சேர்க்கப்படும் என்று மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் இதை உடனடியாக நிறுவ சொல்லியிருக்கிறார் என்று சொன்னார்கள். இந்த சிலையை முக்கியமான இடத்தில் வைத்து திறந்ததற்கு மீண்டும் ஒரு முறை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதாவது நிறைய பேருக்கு புரிதல் இல்லாமல் பேசுகிறாங்க. நான் கேட்குறேன், 3 ஆண்டுகளாக தாக்குதல் நடத்துகிறாங்க ஒன்றிய அரசு தமிழ்நாட்டு அரசு மேலே. ஆனால் இந்த நிதி ஆண்டில் தான் தொடர்ந்து முழுவதுமாக புறக்கணிக்கிறது. எங்களுக்கு சேர வேண்டிய பள்ளி கல்வித்துறைக்கான நிதி கொடுக்கணும், 2350 கோடி ஏன் கொடுக்கல? என்ன சொன்னாங்க? மும்மொழி கொள்கையை, புதிய கல்வி கொள்கையை ஏற்றுக்கொண்டால் நியூ எஜுகேஷன் பாலிசி நாங்கள் கொடுப்போம். நாங்கள் இது எவ்வளோ பெரிய சர்வதிகாரம்! இது எங்கள் குழந்தைகள் என்ன படிக்கணுன்றத எங்கள் குழந்தைகள், தமிழ்நாட்டு குழந்தைகள் தீர்மானிப்பாங்க. அவங்களுக்கு சமஸ்கிருதம் படிக்கணும்னா நாங்கள் ஒன்றும் அப்ஜெக்ட் பண்ண போகிறதில்ல, ஹிந்தி படிக்கணும்னா நாங்கள் ஒன்றும் அப்ஜெக்ட் பண்ணி போகிறதில்ல. ஆனால் நீ இம்போஸ் பண்ணாதீங்க, திணிக்காதீங்கன்னு தான் சொல்கிறோம். உடனே நீங்கள் இதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் நிதியை கொடுக்க மாட்டேன்னு அராஜகம் இல்லது, சர்வதிகாரம் இல்லை, சர்வதிகார ஆட்சியாக நடக்கிறது. ஜனநாயக நாடு தானே இந்தியா, குடியரசு தானே இந்தியா, ஏன் மறுக்கிறீங்க? நாங்கள் கூட ஒரு திட்டத்தை கொண்டு வந்தோம். அந்த திட்டத்தை கொண்டு வரும்போது இதை நீங்கள் ஏற்றுக்கொண்டால் ஒரு மாவட்டத்திற்கு 2 கோடி கொடுப்போம் அப்படின்னு சொன்னோம் மன்மோகன் சிங்குடைய ஆட்சியில். ஆனால் என்ன சொன்னாங்க? நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் கலைஞர் சொன்னார். நாங்கள் அதுக்காக நிதியை நிறுத்தலையே, நாங்கள் எங்கே நிதியை நிறுத்தணும்? ஆகையால் பாஜக தொடர்ந்து தமிழ்நாட்டை புறக்கணிக்குது. தமிழ்நாட்டு அமைச்சர்கள் மீதும் அரசு மீதும் துறைகள் மீதும் தொடர் தாக்குதல் நடத்துகின்றன. உச்சநீதிமன்றம் மிகப்பெரிய சவுக்கடியை கொடுத்திருக்கிறது. இதெல்லாம் ஜனநாயகத்துக்கு மிகப்பெரிய கேடு. ஜனநாயக நாட்டில் ஒரு மாநிலத்துக்கு உள்ள கூட்டாட்சி தத்துவத்திற்குள்ளான உரிமைகள், மாநில சுயாட்சி, இதெல்லாம் பின்பற்ற மாட்டோம். நீங்கள் எல்லாத்துக்கும் உச்சநீதிமன்றத்தை நாடி தான் நீதியை பெறணும் அப்படின்னா எதுக்கு ஒன்றிய அரசு? ஒரு ஒன்றிய அரசு எல்லோரையும் அரவணைத்து எல்லா மாநிலங்களும் ஒன்றியத்தில் இருக்கின்ற ஆட்சி நடத்தணும். எல்லாத்துக்கும் நாங்கள் உச்சநீதிமன்றத்தை நாடணும்னா அப்போ ஒன்றிய அரசு ஜனநாயகமாக இருக்கா அப்படின்ற கேள்வி எழுது. ஆகையால் இதுக்கெல்லாம் தீர்ப்பு 2026 பாஜகவுக்கு இவ்வளவு நாளாக மறைமுகமாக உறவு வைத்திருந்த, இப்பொழுது நேரடியாக உறவு வைத்திருக்க அதிமுகவுக்கும் தமிழ்நாட்டு மக்கள் பதிலடி கொடுப்பார்கள். எங்களுடைய குழந்தைகளுடைய படிப்பில் விளையாடாதீர்கள், தமிழ்நாட்டு குழந்தைகளுடைய எதிர்காலத்தில் விளையாடாதீர்கள், அடுத்த தலைமுறையை சூனியமாக்காதீர்கள் என்று ஒரு பதில் கொடுக்க போகிறாங்க. அது தேர்தலில் தான் பிரதிபலிக்க போகும். ரைட். வரும் ஜூன் 22ஆம் தேதி மதுரையில் முருகன் பக்தர்கள் மாநாடு நடக்கிறாங்க. 2 விஷயங்க. ஆன்மீகத்தை ஆன்மீகமாக பார்க்கணும், அரசியலாக்கக்கூடாது. ஆன்மீகம் வேறு, அரசியல் வேறு. ஆனால் ஆன்மீகத்தை அரசியலாக்குறாங்க. இப்போ அறநிலையத்துறை அமைச்சர் மாண்புமிகு சேகர் பாபு தமிழ் கடவுள் முருகனுடைய பேரெல்லாம் மாநாடு நடத்தினார். அங்கே எதனா அரசியல் இருக்கா? எல்லா கடவுள் மறுப்பு இயக்கங்கள்லாம் கலந்துட்டாங்க. அதில் ஏன் கலந்துட்டாங்கன்னா அது அரசியல் இல்லை. ஆனால் ஆர்எஸ்எஸ், இந்து முன்னணி எங்கே போனாலும் அரசியல். எங்கேயுமே மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கக்கூடாது, அங்கே அரசியலாக்கி கலவரமாக்கி கலவர பூமி ஆக்கிட்டு போயிடுவாங்க.
இப்போ திருப்பரங்குன்றத்தில் நடந்ததில்ல, திருப்பரங்குன்றத்தில் அங்கே இருக்கிற வக்ஃப் போர்ட் சேர்மன் வந்து மேலே தர்காவுக்கு போனார். போயிட்டு வந்ததெல்லாம் தவறு இருக்குது. உடனே அங்கே வந்து மாமிசம் சாப்பிட்டாங்க. அவர் அடித்து சொல்கிறார், நான் மாமிசம் சாப்பிட்ருந்தா நான் ராஜினாமா பண்ணுறேன். இதுதான் ஆர்எஸ்எஸ், இதுதான் இந்து முன்னணி. கலவர பூமி ஆக்கிட்டு அதில் குளிர்காயினா அரசியல் பண்ணணும். திமுக காங்கிரஸ் வந்து கொள்ளை கூட்டணி சொல்லி தமிழிசை சொல்லியிருக்காங்க. போயிட்டு பார்க்க சொல்லுங்க. உத்தரப்பிரதேசத்தில் புல்டோசர் ஆட்சி, கொள்ளை ஆட்சி, கூட்டு கொள்ளை ஆட்சி. எங்கள் ஆட்சியெல்லாம் கிடையாது. அது எதனா நிரூபிக்க சொல்லுங்க பார்ப்போம். கொள்ளை அடிக்கிறதுக்கே பிறந்து வளர்ந்து இந்த தேசத்தை தும்சம் செய்வதற்கான கட்சி அவங்க கட்சி, எங்கள் கட்சி கிடையாது. தேச பக்தர்கள் இங்க எல்லாம். சிவாஜி கணேசன் சாட்சியாக நிற்கிறார் பாருங்க. அவர் முன்னாடி யாருன்னா பாஜக ஒருத்தர் சொல்ல முடியுமா? தேச பக்தர். சீனா போரில் வந்து சிவாஜி கணேசன் எல்லைக்கே போயிட்டு அங்கே போயிட்டு கலை நிகழ்ச்சி நடத்தினவர், பணம் கொடுத்தவர். அந்த அம்மா கமலம்மாளுடைய தாலியை தவிர, அவருடைய மனைவி கமலம்மாள் தாலியை தவிர அங்கே இருக்கிற நகையெல்லாம் தேசத்திற்காக கொடுத்தவர் சிவாஜி கணேசன். பிஜேபியில் ஆர்எஸ்எஸ் இந்து முன்னணி ஒருத்தனை சொல்லுங்க. இவர்கள்லாம் தங்கத்தை திருடுறவங்க, எங்கள் கட்சியில் இருக்கிறவங்க தங்கத்தை கொடுக்குறவங்க. இதுதான் எங்கள் கட்சிக்கு அவங்க கட்சிக்கு உள்ள வித்தியாசம். திருடர்கள் அவங்கெல்லாம், இந்த தேசத்தை கொள்ளையடிக்க வந்தவர்கள். ஜாதியை குறிப்பிட்டு ஒரு அதாங்க, இதெல்லாம் வந்து கலவர பூமி ஆக்குவதற்கான ஒரு திட்டங்களாக செஞ்சுட்டு வரேன். இப்போ எந்த காலத்தில் வந்து பெரியார் வந்து தன்னை நாயக்கர்னு போட்டுட்டாரு. ஒரு பரிணாம வளர்ச்சி ஒரு காலகட்டத்தில் மாறுறாங்க. காங்கிரஸ் பேர் இயக்கத்துடைய தலைவராக இருந்தார் அவர், தந்தை பெரியார். பிறகு திராவிட கழகத்தை தொடங்கினார். அது ஒரு பரிணாம வளர்ச்சி. அடுத்த கட்டத்துக்கு தமிழருடைய வாழ்க்கையில் ஒளியேற்ற வேண்டும், குறிப்பாக ஒடுக்கப்பட்ட மக்கள், பிற்படுத்தப்பட்ட மக்களை வாழ்க்கைக்காக போராட வேணும் அப்படின்னு சமூக நீதிக்காக போராடினவர். ஒரு காலகட்டத்தில் ஒரு பரிணாம வளர்ச்சி. எந்த காலத்தில் அவர் தான் நாயக்கர்னு தமிழ் அடிச்சுக்கினாரு? அது வேணும்னு கலவரமாக்குறதுக்கும் குத்தி காட்டுவதற்கும் இவர் நாயக்கர் சாதி அரசியலை பண்ணுறது பிஜேபி. சாதியமாக பிரிக்கணும், மதமாக பிரிக்கணும், மொழியாக பிரிக்கணும், இந்த நாட்டை துண்டாடணும். அதான் ஆர்எஸ்எஸ் உடைய அஜெண்டா. திமுக கூட்டணியில பிரிவு ஏற்படணும் அப்படிங்கிறது எதிர்த்து சொல்றாங்க. நயனா நகர் திருமாவளவன் அந்த கூட்டணியிலிருந்து வெளியே வரணும் ரொம்ப கனவு கண்டுட்டு இருக்காங்க. அந்த கனவு காணும் தலைவர்களுக்கு சொல்கிறோம், இந்தியா கூட்டணியை தமிழ்நாட்டில் எந்த கொம்பன் வந்தாலும் அசைக்க முடியாது. இது உறுதியான கூட்டணி, தமிழ்நாட்டு மக்களுக்கான கூட்டணி, தமிழ்நாட்டை கடந்து இந்த தேசத்தை பாதுகாக்கின்ற கூட்டணி. இந்த கூட்டணி இரும்பு கோட்டை, எஃகு கோட்டை போன்ற கூட்டணி. அந்த பகல் கனவு காண வேண்டாம். அப்படி பகல் கனவு காண்றவங்களுக்கு திருநெல்வேலி அல்வா தயாராக இருக்கு, கொடுத்துருவாங்க எல்லாம். யாரு யாரு இல்லைங்க, இந்த கூட்டணி யாரும் உடைக்க முடியாது, அசைக்க முடியாது. இது கொள்கை கூட்டணி. கொள்கை கூட்டணி, தமிழ்நாட்டை பாதுகாக்கும் கூட்டணி, தமிழ்நாட்டை வளர்ச்சி பாதையில் எடுத்துக்கின்ற கூட்டணி. அந்த சிந்தனையே காங்கிரஸுக்கு கிடையாது. தமிழ்நாட்டினுடைய மக்களுடைய எதிர்காலம், அவருடைய வாழ்வு, அவருடைய வளம், இதை சார்ந்த கூட்டணி. நன்றி நன்றி. வாங்க வாங்க ஐயா. 9 ஏங்க பாஜக என்பது பெண்களுக்கு எதிரான கட்சி. பாஜக ஆர்எஸ்எஸ் உடன்கட்டை ஏறுவதை வந்து எந்த காலத்தில் நம்ம முறியடித்தோம்? உடன்கட்டை சதி. ஆனால் அந்த சதியை ஆதரித்து நாடாளுமன்றத்தில் பாஜக உறுப்பினர் பேசினாரா இல்லையா? பேசினார்ல, சதி வேணும், உடன்கட்டை அப்படின்னா பிற்போக்குவாதிகள் அவங்கெல்லாம். அக்கா தமிழிசைக்கு விபரம் தெரியாமல் பேசிகிட்டு இருக்கு, அதெல்லாம் படிக்கணும். சதி என்னன்னா, உடன்கட்டை என்னன்னா, இப்போ அக்கா வந்து அதையே ஆதரிச்சிருந்தாங்கன்னா ஒரு நாளைக்கு தமிழ்நாட்டு பெண்கள்லாம் இறக்கும் போது நீங்கள்லாம் ஏறுங்கன்னு பாஜகவும் ஆர்எஸ்எஸும் சதியை கொண்டு வருவாங்க. அதை தானே பாஜக உறுப்பினர் பேசினார். சதி வேணும், உடன்கட்டை வேணும், பெண்களுக்கு சம உரிமை கொடுக்கக்கூடாதுன்னு. அதனால் பாஜக என்பது ஒரு வித்தியாசமான கட்சி. மக்கள் புரிந்து இருக்கிறார். தமிழ்நாடு தான் முதன்மை மாநிலமாக புரிஞ்சிருக்கு. ஐயா சொன்னா தெரியாதா? அப்படிலாம் இல்லைங்க, நாங்கள் எஃகு கோட்டை மாதிரி உறுதியாக இருக்கோம். இந்த கூட்டணியை யாரும் அசைக்க முடியாது, உடைக்க முடியாது. சரி, வலிமையான கொஞ்சம் வழி விடுங்க.